பிக் பாஸ்ல இருந்து வெளியேறிய நிவாஷினி முதல் முறையா அசல் கோளாறு கூட பிக் பாஸ் வீட்ல இருந்த பாண்டிங் பத்தி பேசியிருக்காங்க. பிக் பாஸ் 6 எதிர்பார்த்ததை விட சுவாரஸ்யமாக தாங்க போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டியாளர்கள் வந்து வெளியேறுவாங்க. இந்த வாரம் நிவாஷினி வந்து வெளியேறியிருந்தாங்க. நிவாஷினி வந்து இந்த பிக் பாஸில் அவங்களுடைய கேம் விளையாடாமல் அசல் கோளாறு கூட நெருக்கமாக இருந்தாங்க. இது பலருக்குமே எரிச்சல் அடைய வச்சது. யாராச்சும் ஒருத்தரை வெளில அனுப்புனாவாச்சும் ஒருத்தவங்க திருந்துவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. இருந்தாலும் அசல் கோளாறு வெளியேறினதுக்கு அப்புறமும் நிவாஷினி வந்து அவங்களுடைய கேம் விளையாடாமல் அசல் கோளாறு நினைப்பாவே இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்தாங்க. ஸோ இது வந்து பலருக்கும் எரிச்சலடைய வச்சதுனால கடந்த வாரம் குறைவான வாக்குகள் பெற்று நிவாஷினி வந்து வெளியேறினாங்க. பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆகி வெளியில் வந்த பிறகு பிக் பாஸ்ல சந்தித்த விஷயங்கள் மற்றும் அசல் கோளாறு பற்றி ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அவங்க அந்த வீடியோவில் பிக் பாஸில் எனக்கும் அசலுக்கும் இருந்தது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளாக ஓடி வரதா இருக்கட்டும், நான் சாப்பிடும்போது என் கூட வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே அசல் கோளாறு மட்டும்தான். எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் நிம்மதியே கிடையாது. நான் வீட்டில் உள்ள மற்ற போட்டியாளர்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவேன். நம்மளை பற்றி ஏதாச்சும் பேசிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என்ன இந்த பிக் பாஸ் வீட்டில் கார்னர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த வகையில் அசல் கோளாறு மட்டும்தான் அவராகவே என்கிட்ட வந்து பேசினார், அன்பாக இருந்தார். அதுக்கு அப்புறம் தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர ஆரம்பிச்சிது. ஆரம்பத்தில் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த உடனே குயின்ஸி கிட்ட மட்டும்தான் நான் ஃபிட்டாக இருந்தேன். அதுக்கு அப்புறமா தான் அசல் கோளாறு வந்தார். அசல் கோளாறு கூட லவ்வானு எல்லாருமே கேட்குறீங்க. அதுக்கு பதில் வந்து எங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படிங்கிறது தான். ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஒரு டாஸ்கில் எனக்கு எந்த காயமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே முழுசாக அசல் கோளாறு எனக்கு பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் வீட்டில் உங்ககிட்ட மட்டும் கிடையாது, வீட்டில் உள்ள மற்ற பெண் போட்டியாளர்கிட்டையும் அவர் வந்து தவறாக நடந்திருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தேன். எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன்தான். நாம் வெளியில இருந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி பிரதிபலிக்குது. ஆனால் நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது எனக்கு அசல் கோளாறு பண்ணுறது இயல்பாக தான் இருந்துச்சு. அசல் எலிமினேட் ஆகும்போது நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் கொஞ்ச நாள் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டேன், சோகமாக இருந்தேன். இதை நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. வெளில வந்ததுலேருந்து நான் இன்னும் அசல் கோளாறை சந்திக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் நேரில் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸில் நிவாஷினி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்.